கைஸ் வெல்கம் பேக் டு ஃபேப்லஸ் ஆஃப் டாங்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமையோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரி லைன் புரியும். சரி, ஓகே கைஸ், பலவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோம். போன எபிசோட லாஸ்ட்டில் ஷீஹிக்கும் ஹீரோக்குமான சண்டை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபயர் கிளானோட ஏன்ஷியன் லேண்டுக்கு திரும்பவும் வந்திருப்பாரு. இந்த எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவும் அந்த குன்பிங் டெக்னிக்கை கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த வாட்டி இந்த டெக்னிக்கை நான் அப்கிரேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நினச்சிக்கிட்டு பயங்கரமா கான்சன்ட்ரேஷனை செலுத்திக்கிட்டு இருக்க. அதோட சீனை கட் பண்ணி அந்த ஷீஹியை தான் காட்டுறாங்க. அவனும் ஸ்கை ரிப்பர் டெக்னிக்ன்ற ஒன்றத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட ரோசியும் ஸ்கை ரிப்பர் டெக்னிக் என்னோட செக்டோட ஒரு ரகசிய டெக்னிக். இந்த கொஞ்ச காலத்திலே நீ இதை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட. போட்டிக்கு இன்னும் ஒரு மாசம் கேப் இருக்கு, உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இதை கேட்ட ஷீஹியா மனசுக்குள்ள எனக்கும் அது தெரியும். இந்த தடவை என்னோட சகோதரன் என்னை எதிர்த்து ஏதாவது முட்டாள்தனமான திட்டத்தோட வந்திருந்தாலும் அவனை தடுக்கிற அளவுக்கு என்கிட்ட பவர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை அப்படியே காட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, திடீர்னு ஹீரோவை அவர் அட்டாக் பண்றாரு. அந்த இடத்துல இருந்து வர ஃபோர்ஸும் பயங்கர அதிகமா இருக்க ஹீரோவும் அந்த 10 ஹெவன்லி பெண்டன்ட்டை யூஸ் பண்ணி அதை தடுத்துக்கிட்டு இருக்காரு. ஃபயர் எம்பரரும் பரவாயில்ல, நீ இதை நல்லாவே சமாளிச்சு. ஃபயர் எம்பரர் அசையாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட நெத்தில ஒரு சிம்பிள் அனுப்ப ஹீரோவுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஒரு சிலதை ஞாபகப்படுத்துறாரு. இந்த சீக்ரெட் டெக்னிக் மூலமா உன்னோட மனசுல இருக்க எல்லா தூசிகளை விளைகிற அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கும் அவங்க அப்பா அந்த ரத்த கண்ணீர் விட்டதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ ஹீரோவும் பயங்கரமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு முன்னாடி வந்து, நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டல அந்த டெக்னிக், அது ஒரு காட்லைட் ஃபர்னஸ் டெக்னிக், எவ்வளோ மாறணும்னா இது கண்டிப்பா உனக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் ஹீரோ கிட்ட கடைசியா உங்ககிட்ட ஒரு போர்ஷனை மேக் பண்றதுக்கான ரெசிபி இருக்குல்ல, அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி உனக்கு மீதி பாதியை நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஹீரோ கிட்ட இன்னொரு பேலன்ஸ் தராரு. அதெல்லாம் அந்த ஃபயர் பிஷை எப்படிலாம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. சாரி, நல்லபடியா செயல்படு அப்படின்ற மாதிரி சொல்லி முரட்டுத்தனமா இருந்தாலும் அவன் ரொம்பவே அன்பான பொண்ணு தான். எதிர்காலத்துல என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நீ பாதுகாப்புன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனால முடிஞ்ச அளவுக்கு நீ பாதுகாத்தாவே போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஹீரோவும் அதிர்ச்சியோட, எனது பாரு இருக்கா, உங்களோட பொண்ணுக்கே நான் பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஃபயர் எம்பரரும் அதுக்கு எதிர்காலத்தில் நடக்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. என்னது எதிர்காலத்தில் நடக்கிறது அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டாக ஃபயர்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து அவங்களோ, என்னால் என்னோட அப்பாவோட பிரீத்தை உணர முடிஞ்சிச்சு, அவர் எங்கேயா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபயர்களை ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் அதுக்கு நக்கல் அடிச்சுக்கிட்டு, ஆமா அவர் இப்போதான் போனார், நான் வேணா போய் கூட்டு வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அடே காட்டு பயில, என்கிட்ட ஒழுங்கா பதில் சொல்றதா இருந்தா மட்டும் சொல்லு, ஏன்னா நீ என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் திடீர்னு ஃபயர்களோட கையை பிடிச்சிட்டு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபயர்களை வெக்கப்பட்டுக்கிட்டே, நீ என்கிட்ட நன்றிலாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடடா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபயர்களை ஹீரோ கிட்ட ஷீஹியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷீஹி சண்டைக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு தெரியுமா, புகழ்பெற்ற மலை ஆறு எல்லாத்தையும் கடந்து போயிட்டு சூரிய அஸ்தமனத்தையும் நீர்வீழ்ச்சிகளையும் பார்க்க போயிருந்தேன். இதை பத்தி நான் என் மாஸ்டர் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவனோட இதயத்தை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை பார்க்க ரொம்பவே ஈஸியா இருந்தாலும் அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதையும் ஃபயர்களை ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஃபயர்களை, நீ இதுக்கு மேல எந்த ஒரு கவலையும் பட தேவையில்ல, உனக்காக நான் இருக்கேன், நீ எப்பவுமே தனிமையா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்ட ஹீரோவை, சரி இப்போ விடு, நம்ம போய் உனக்காக சமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுறான். பேசின கட் பண்ணா ஒரு 3 விலங்குகளை துரத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அது எல்லாத்தையும் ஒரே அட்டாக்ல கொண்டாடுறான். நெக்ஸ்ட் என்ன, ஹீரோ அது எல்லாத்தையும் போட்டு சமைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க. ஃபயர்களை ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவா அதுல இருந்து ஒரு கப் அள்ளி கொடுத்துட்டு, இது என்னோட நியூ ரெசிபி அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு போயிடுங்க. சரி, ஓகே கைஸ், பலவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுப்போம். பை கைஸ்.